ஆட்சியில் பங்கு வேண்டாம் என்று ராமநாதபுரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தால்தான் அந்த ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்று கூறினார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேறு கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடுவதற்கு முன்பாக 4ஆக உடைந்த அதிமுகவை ஒன்று சேர்க்கட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாக்கு பெட்டியை உடைச்சி என்ற வரைக்கும் நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப எடப்பாடி அவர்கள் சொல்றது. அவர் சொல்ற கருத்து உண்மையா பொய்யான்றத அது 26 தேர்தல் முடிவுல தான் பார்க்கலாம். அவர் என்ன புதிதாக அதிமுக புதிதாக வளர்வதற்கோ அல்லது புதிதாக அந்த கட்சியில என்ன ஆயிரக்கணக்கான பேர் எங்கேயாவது சேர்ந்திருக்காங்களா? ஏற்கனவே அந்த கட்சி 4ஆ உடைஞ்சு போயிருக்கு. இந்த 4ஆ உடைஞ்சிருக்கிறத ஒன்னா சேர்க்கறதுக்கு முதல்ல ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவர் முயற்சி எடுத்தால் அதாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். யாரையுமே சேர்க்க மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், ஆனால் மற்ற கட்சியெல்லாம் நம்மளோட வரணும் அப்படின்ற முறையில் ஒரு அணுகுமுறையை அவர் மேற்கொள்றாரு. இந்த நிலையில் எப்படி அவர் தமிழ்நாட்டில் முத்திரை பதிக்கத்தக்க அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு அவர் எப்படி சொல்றாரு? முதல்ல அவங்க கட்சியை ஒன்றா சேர்க்கிட்டாரு.